வைகோ திருச்சியில நடந்த ஒரு கூட்டத்துல ஸ்டாலினும் இருக்கிறாரு. இவரு சனாதன தர்மத்தை வச்சு ஏதோ ஒன்று பேசி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பேச்சை உருவாக்கி இருக்கிறார். இது வைகோ போன்ற ஆளுங்களுக்கு இது நல்லது இல்லை. ஸ்டாலின் ஒரு நல்ல பேர் இருக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிடலாம்னு நினைக்கிறாரு. அவர் ஏதோ நடைப்பயணம் போறாரு. ஏதோ ஒரு இதுக்காக அவரோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், இல்ல நேரடியா மக்கள்கிட்ட தெரிஞ்சு மக்களை சந்திக்கிறதுனால அவர் என்னதான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். திண்டுக்கல்ல இருந்து மதுரை வரைக்கும் அவர் போறத வாழ்த்துகிறோம். ஆனா சனாதன தர்மத்தை பத்தி அப்படி எடுக்கிறது மிக தவறு. இதே பைபிள்ல இருக்கிற தப்புகள் ஏதாவது எடுத்து சொன்னா திமுக யாராவது ஓட்டு போடுவாங்களா? அதே முஸ்லிம்ஸ்ல இருக்கிற தப்புகள் எடுத்து போட்டோம்னா யாராவது ஓட்டு போடுவாங்களா? இந்த ரெண்டு கட்சியும் சிறுபான்மை கட்சி அவங்க அப்படி தோல்ல தட்டிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. சனாதன தர்மத்துல வாய் விடுறது தப்பு. வைகோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு செயல்ல இல்லாம இருந்தாரு. வன்மையாக கண்டிக்கணும். வைகோ தலைவரே, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தமிழ்நாட்டுல, அதுக்கு வீணா கெடுத்துக்காதீங்க. உங்க நடைப்பயணம் சிறப்பா இருக்கணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியில இருக்க அனைவருக்கும் விரும்புறோம். ஏன்னா நீங்க போற கொள்கை மிக நல்ல கொள்கை. மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தேடல்ல போறீங்க. அது எங்களை போல நிறைய பேர் வரவே இருக்கிறோம். அதனால நீங்க உங்க அரசியல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தவறான பாதையில போகாதீங்க. இனிமேல் பொட்டி அந்த பொட்டியை வச்சு என்னதான் பண்ண போறீங்க? யாருக்கு கொடுக்க போறீங்க? பையனையும் ஒரு வாட செல்வா கொடுத்துட்டீங்க. அதனால வைகோ அவர்களே, தயவு செய்து உங்க நடைப்பயணத்தை வெற்றிகரமா முடிக்கணுங்கிறது எல்லாருடைய சிந்தனையும். அதை சிறப்பா முடிச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. திமுகவுக்கு ஒரு அழிவு காலம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.